Hi students, அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th ஸ்டாண்டர்ட் பாட்டனி அதாவது பியூர் சயின்ஸ் பாட்டனி மந்த்லி டெஸ்ட் ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். ஆகஸ்ட் மந்த்துக்கான क्वेश्चन. சோ உங்களுக்கு வந்து பயாலஜிக்கு நம்ம வந்து क्वेश्चंस இதெல்லாம் அப்லோட் பண்ணிருக்கோம் மந்த்லி டெஸ்ட். உங்களுக்கு மந்த்லி டெஸ்ட் நடந்தாலும் சரி அல்லது யூனிட் டெஸ்ட் நடந்தாலும் சரி இந்த क्वेश्चंस எல்லாமே யூஸ் பண்ணி படிச்சிருங்க. ஆல்ரெடி பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் எல்லாத்துக்குமே முக்கியமான क्वेश्चन குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு. பயாலஜி அண்ட் பாட்னி ஜூவாலஜி பொறுத்த வரைக்கும் புக் பேக் क्वेश्चन, இன்டீரியர் क्वेश्चन எல்லாமே அப்டேட் பண்ணிட்டோம். சோ அது எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த क्वेश्चन பேப்பர்ல இருக்கக்கூடிய क्वेश्चंस எல்லாமே இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். நம்ம அப்லோட் பண்ண क्वेश्चन வந்து பார்த்து படிச்சிருந்தீங்கன்னா இதுல எந்தெந்த क्वेश्चन உங்களுக்கு கேட்டிருக்காங்க அப்படினு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மோஸ்ட்லி இதுல எல்லாமே நம்ம வந்து சொன்ன क्वेश्चन தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்றீங்க. கூடவே ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. இதல பாருங்க 2 salient features of certain and Bowery concept. இது வந்து புக் பேக் क्वेश्चन. 12 டாடா பாக்ஸ் நம்ம சொன்னது, DNA ரிப்பேர் நம்ம சொன்னது, ஜீன் மேப்பிங் நம்ம சொல்லிருக்கோம். அதுக்கு அடுத்து ஹெர்பிசைட் டாலரன்ட் கிராப்ஸோட அட்வான்டேजेस நம்ம சொல்லிருக்கோம். நேம் தி கெமிக்கல் யூஸ்டு ஃபார் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் அது நம்ம சொல்லிருக்கோம். PBR 322 மைக்ரோ ஆர்கானிசம் லைக் ஸ்பைருலினா அதையும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்கோம். சரிங்களா? PBR 322 தனியாக கேட்பாங்க, ஸ்பைருலினா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக கேட்பாங்க. ஸோ இங்கே ரெண்டுத்தையும் ஒன்றா கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸு. 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ப்ளைசியம்ஸும் சொல்லியிருக்கோம், டிரான்ஸ்போசான் சொல்லியிருக்கோம், பர்பஸ் ஆஃப் டைலிங் சொல்லியிருக்கோம், RNA எடிட்டிங் சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து வாட் இஸ் பயோரெமிடியேஷன் சொல்லியிருக்கோம், அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். கம்பேர் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பிளாட்டிங் அதுவும் சொல்லியிருக்கோம். வாட் ஆர் த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் மென்ஷன் த ரோல் இன் பயோடெக்னாலஜி இது டவுட்டு. ஆனால் என்சைம் பற்றி சொல்லியிருக்கோம், இந்த கொஸ்டின் மட்டும் டவுட்டு. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சிங்கிள் செல் ப்ரோட்டீன் இதுவும் வந்து சொல்லியிருக்கோம். சரிங்களா? அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவரு, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளாடி, அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி, அதுக்கடுத்து அட்வான்டேஜஸ் அண்டு டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பிடி காட்டன் இது எல்லாமே சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் 1 மார்க்ஸ் மட்டும் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அப்லோட் பண்ண கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக சென்டம் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். பயாலஜி, பாட்னி அண்ட் ஜூவாலஜி பொறுத்த வரைக்கும் குவார்ட்டர் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும்னா சென்டம் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து நம்ம வந்து குவார்ட்டர்லிக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து எந்த ஸ்டூடெண்ட்ஸ் பியூர் சயின்ஸாக பயாலஜியா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஸ்டின் வந்து அப்டேட் பண்ணும். சரிங்களா? எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரைமரியாக ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணும். ஸோ நீங்கள் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், பயாலஜியா பாட்னியா அப்படிங்கிறது. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கான முக்கியமான கொஸ்டின், மாடல் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.